கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். என் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னவென்று சொன்னால், உபவாசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உபவாசம் நமக்கு எவ்வளோ நன்மையான காரியங்களை பரலோகத்திலிருந்து பெற்று கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எத்தனையோ காரியங்கள் தடைப்பட்டு போய் கொண்டு இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் முடியாமல் இருக்கலாம், தடையாக இருக்கலாம், முடியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து நாம் உபவாசத்தோடு பரலோகத்தில் இருக்கிற பரம பிதாவை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு தேவர் அதை ஜெயத்தாய் மாற்றி கொடுப்பார். என் பிரியமான தேவச்சன்மி, ஜெயமாய் தீமைகளை நன்மையாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. சத்ரு விதைத்திருக்கிற அத்தனை விதைகளையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். அவன் நமக்கு ஏதோ ஒரு விதை விதைச்சிட்டு போயிருப்பான், அந்த விதைகள் எல்லாம் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, இந்த நாளில் உபவாசத்தின் நன்மைகள், உபவாசத்தில் நம்ம பெறப்போகிற வல்லமைகள், உபவாசத்தின் மேன்மைகள் இல்லை என்பதை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது மோசே ரொம்ப அழகாக இருக்கும். மோசே 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் விழுந்திருந்தார். 40 நாளும் அவர் அப்பம் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை என்று அழகாக எழுதப்பட்டிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் அழைக்கிறார் என்று அழகாக மலை மேலே போய் 40 நாள் அளவும் தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல சொல்லி கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். அதனால் அவர் 40 நாள் இருந்தார். 2வது தரம் அந்த 40 நாள் அவர் இருந்துட்டு வரத்துக்குள்ளவே இந்த இஸ்ரவேல் ஜனங்க விக்கிரதா ஆராதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். உடனே தேவனுக்கு கோபம் வந்து, மோசே எழுந்து கீழே போ, உன் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார், அவளை நான் அழித்து போடுவேன் என்று சொல்லி கோபமாக சொல்லுகிறார். உடனே மோசே, ஆண்டவரே நீர் அழிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் மீண்டும் திறப்பில் 40 நாள் உபவாசிக்கிறார். என் பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரிடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திரும்பவும் அவர் மன்றாடுகிறார். அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லைன்னு அழகா எழுதப்பட்டிருக்கும். திரும்ப அவர் 40 நாட்கள் தேவ சமூகத்தில் இருந்து திறப்பில் நிற்கிறார். அந்த 40 நாள் அவர் நிற்கிறதான ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மன்னித்து விட்டு விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல வேறொரு தெய்வ மனுஷனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யோசேபத் அப்படித்தான் ஆண்டுகள் அழகாய் போய்கொண்டே இருக்கிறார். பார்க்கும் பொழுது இவங்க நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, யூதா ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வராங்க. அம்மோன் புத்திரரும் மோவாப்பியரும் அவளுக்கு விரோதமாக எழுந்து வராங்க. இந்த கூட்டத்தை பார்த்ததும் என்ன செய்யறது என்று தெரியாமல் உடனே அந்த ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புகிறார், நாம் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் இருக்குவோம் என்று சொல்லி உடனே உபவாசத்தை கூறுகிறார். எல்லா ஜனங்களும் உட்கார்ந்து தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த ஜனங்களிடம் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள், இது உங்களுடைய யுத்தம் இல்லை, இது கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவர்களுக்காக அந்த இடத்துல யுத்தம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். என் பிரியமான தேவ ஜனமே, இப்படித்தான் நாம் உபவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு நன்மையாய் மாற்றி கொடுப்பார். தீமை எவ்வளோனா இருக்கட்டுங்க, அந்த தீமையை நன்மையாய் மாற்றி கொடுக்க தேவனாலே கூடும். நாம் உபவாசிக்கிறோம், அடுத்தது நம்ம ஜெபிக்கிறோம், 3வது காரியம் தேவ சமூகத்தில் நம்ம அப்படியே நம்மை தாழ்த்துகிறோம். பார்த்தீங்களா, அந்த ஜபத்திற்கு வல்லமை இருக்கு. பிரியமான தேவ ஜனமே, நெகேமியாவை நாம் பார்ப்போம். நெகேமியா அருமையான தேவ மனிதர், ரொம்ப பற்றுதல், ரொம்ப நேசம். அவர் தேவனுடைய வார்த்தையா இருக்கட்டும், தேவன் மேலே அவருக்கு ரொம்ப, அது தேவ ஆலயத்து மேலே அவருக்கு ரொம்ப பற்றுதல். என் பிரியமான தேவ ஜனமே, நெகேமியாவும் அப்படித்தான் அழுது ஜெபிப்பார். அவரும் இரவும் பகலும் சில நாட்களாகவே அவர் துக்கித்து மன்றாடி ஜெபித்தார் என்று நாம் பார்க்க முடியும். நெகேமியா தேவ சமூகத்தில் விழுந்து அந்த ஜனங்களுக்காக அழுது ஜெபிக்கிறார். அந்த ஆலயத்தை அழகாய் கட்டி முடிக்க வேண்டும் என்று எவ்வளவு சத்துருக்கள் அவர்கள் எழும்பி வந்தார்கள், அத்தனையும் சமாளித்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து எவ்வளோ அழகாக இருக்கும். அதை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா இதை நான் அப்படியே உங்களுக்கு டைட்டிலாக எடுத்துகிட்டே போகிறேன். யார் உபவாசத்தில் இருந்தாங்க அதை நீங்கள் வாசிக்கும் பொழுதே அதை கீழே பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஜெபிச்சாங்க, அந்த ஜபத்துக்கு தேவன் என்ன பதில் கொடுத்தார் என்றும் அதில் அழகாக எழுதப்பட்டிருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, எஸ்தரை பாருங்கள். எஸ்தரும் அவருடைய தாதிமார்களும் யூதரும் அனைவருமே உபவாசிக்கிறாங்க. அந்த இடத்துல எஸ்தருக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து 3 நாள் அவங்க தெளிவாக எழுதியிருக்காங்க, நாங்கள் 3 நாள் உபவாசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எஸ்தர் தாதிமார்கள் அவருடைய யூத கோத்திரம்
அத்தனையும் உட்கார்ந்து அவர்களெல்லாம் ஜெபிக்கிறாங்க. அங்க காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபத்தின் வல்லமையை பாருங்கள். தனித்தனியாகத்தான் இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து செய்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது உபவாசித்தார்கள், தேவனை தேடினார்கள், தன்னை தாழ்த்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, நினைவே பட்டணத்தாரை பாருங்கள். இந்த இடத்துல இது ஒரு பெரிய கதையாகவே சொல்லலாம். நினைவே பட்டணத்தார் அவங்க நல்லா பூசிச்சு குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லி யோனாவை அனுப்புகிறார். ஏனோ என்ன பண்ணுகிறார் பாருங்க. யோனா நான் போலப்பா நான் போலன்னு சொன்னது அங்க மீன் வயிற்றுல போய் விழுந்து அங்கிருந்து எழுந்து திருப்பியும் போய் அங்க சொல்லி எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா. ஒவ்வொன்றையும் வாசிக்கும் பொழுது யோனாவுடைய கதை அதில் அழகா எழுதப்பட்டு இருக்கும். தேவன் அங்க என்னென்ன செய்ய போகிறேன்னு என்று தெளிவா எழுதியிருப்பார். யோனா சொல்வார், அப்பா நீ இரக்கமுள்ள தேவனை பண்ணிடு, மனதுருக்கமான தேவனை பண்ணிடு, யாரையும் அழிக்க மாட்டேன் என்று நான் தான் முன்பே சொன்னேனே அப்படின்ட்டு சொல்லுவார். அந்த அளவுக்கு யோனா தேவனை புரிந்து வைத்து கொண்டிருப்பார். என் பிரியமான தேவச்சனமே, சில காரியங்கள் தடையா இருக்கும். அந்த தடைகளை உடைக்கிறதுக்கு நாம் உபவாசிக்க, நம்முடைய பாதையில் நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் சரியாக செய்ய வேண்டும். உபவாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஆண்டவரை தேடுவதும் இந்த காரியங்கள் நம்ம சரியாய் செய்து கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை சரியாய் செய்வார். ஹல்லேலூயா. இவர்கள் பார்க்கும்போது தானியேலும் உபவாசம் ஜெபம் பண்ணினார் என்று நம்ம பார்க்க முடியும். தானியேலும் அவருடைய பகுதியில் பார்க்கும் பொழுது அழகாய் அவரும் தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபம் பண்ணி தேவனிடத்திலிருந்து அநேக வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நம்மளால் பார்க்க முடியும். இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது அழகாய் 40 நாள் உபவாசம் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, அவரும் ஊழியம் தொடங்குவதற்கு முன்பாக பார்த்தல் என்று சொன்னால் 40 நாள் வனாந்தரத்தில் இருந்தாராம். 40 நாள் தண்ணீர் குடிக்கவில்லை, அப்பம் புசிக்கவில்லை, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் 40 நாள் தனியாய் ஒரு இடத்துல இருந்து உபவாசித்து பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார் என்று அழகாய் எழுதப்பட்டிருக்கும். இப்படியாக ஏன் எல்லாருமே தேவனை தேடினார்கள்? தேவனிடத்திலிருந்து தான் அதுக்கு விடுதலை கிடைக்கும். தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது தான் இதை நம்ம மேற்கொள்ள முடியும். இந்த சாத்தானை மேற்கொள்ள முடியும், இந்த பிசாசை நம்மளால மேற்கொள்ள முடியும், இந்த தீமைகளை நமக்கு நன்மையாக மாற்றி கொடுக்க தேவனால முடியும் என்று சொல்லித்தான் எல்லா சூழ்நிலையிலும் அவரவர்கள் பகுதியிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது தேவனை தேடினார்கள். தேடும் பொழுது அவர்கள் கண்டடைந்தார்கள். அவர்கள் என்ன கேட்டாங்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். இந்த நினைவே பட்டணத்தார் பாருங்க, ஆடு மாடு எல்லாமே 3 நாள் ஒண்ணுமே சாப்பிடாம அவர்கள் தேவ சமூகத்தில் அப்படியே தாழ்த்தினார்களாம் தங்களை. அருமையா இருக்கும் அந்த பகுதி நம்ம வாசிக்கும் பொழுது. பிரியமான தேவச்சனமே, சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருமே தேவ சமூகத்தில் ரெட்டுடுத்தி உட்கார்ந்து விட்டார்களாம். தேவன் அந்த ஜெபத்தை அப்படியே பார்த்தார், அவர்கள் தாழ்மையை பார்த்தார். அப்படியே அந்த பட்டணத்தை அழிக்க அவருக்கு மனதே வரவில்லையாம். எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன் பார்த்தீங்களா. இவ்வளவு இரக்கமுள்ள தேவனை நம்ம நோக்கி கூப்பிட வேண்டும். ஏன்னா நம்மளை பார்க்கிறார். அவர் இரக்கமா இருக்கிறாங்களா, கீழ்ப்படிதலா இருக்கிறாங்களா, தன்னை தாழ்த்துகிறாங்களா, அன்பா இருக்கிறாங்களா என்று தேவன் நம்ம சில நேரத்தில் சோதித்து பார்க்கிறார். நம்ம அவருக்கு ஏற்ற பிரகாரம் அவர் சொன்னது போல நம்ம வாழ்ந்து போகும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும். என் பிரியமான தேவச்சனமே, உபவாசத்தோடு நம்ம ஜெபிக்க போறோம். பழைய ஏற்பாட்டிலெல்லாம் யார் எப்படி இருந்தாங்க என்று பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை நாம் வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை முதல். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழகா சொல்லி இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஊழிய நாட்களில் அவர் ஜனங்களுக்கு மலை பிரசங்கத்தில் அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தை இது. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல இருக்காது. எடுப்பே சொல்றாரு பாருங்க, நீங்க உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம மாய்மாலா பண்றதா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதுங்களா? அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, நாம் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல் இராமல் முகவாடலா இருக்கக்கூடாது. முகம் அப்படி வாடி பிடினவோ. ஒருவேளை பாஸ்டிங் போகிறதுக்கே நம்ம இப்படி சொல்கிறோம். 40 நாள், எத்தனையோ நாள், 40 மோசேலாம் 40 நாள் விழுந்து கிடந்தார் என்று பார்க்கிறோம். நம்மளால் ஒரு நாள், ஒருவேளை 2 நாள், 3 நாள் இப்படி உபவாசம் போடுறதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். என் பிரியமான தேவச்சனமே, அந்த போடுகிற ஒரு வேளையாவது, ஒரு நாளாவது நம்ம கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த நாளை நம்ம முகவாடலாக இருக்கக்கூடாது.
அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உபவாசம் இருக்கேன்ப்பான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி தூற்றி திரிந்து கொண்டும் அடுத்ததாக இந்த முகவாடலாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் பாஸ்டிங்கா, இன்னைக்கு நீங்கள் பாஸ்டிங்கா அப்படின்னு நம்ம 2 பேர்ட்டு கேட்டாலே போதும், நம்ம ஃபாஸ்டிங் முடிஞ்சு போச்சு. அதான் இங்கே சொல்லியிருக்காரு பாருங்க, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்மகிட்ட யாருமே கேட்கக்கூடாது இந்த வார்த்தை நீங்கள் உபவாசமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏன் கேட்கக்கூடாது? அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்துக்கு போய் நம்ம தேவனை தேடணும்னு சொன்னால் அவருடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் அவருடைய ஆவியும் நமக்குள்ளே ஊற்றப்படும் போது நம்ம கம்பீரித்து தான் இருப்போமே தவிர முகவாடலாக இருக்கவே மாட்டோம். ஆனால் முகவாடலாக இருக்கிறவங்க யாராக இருப்பாங்க? மாயக்காரராக இருப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, தொடர்ந்து வாசிப்போம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. எவ்வளோ அழகா எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்கு நம்ம உபவாசம் இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு பாருங்க. நீயோ உபவாசிக்கும் பொழுது, ஒவ்வொருத்தரும் அப்படியே தன்னை நானே யோசிச்சு பாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்க போறோன்றத நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ளுங்கள். என் பிரியமான தேவச்சனமே, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக. அவர் தான் பார்க்கணும் நம்முடைய உபவாசத்தை, வேற யாருமே பார்த்துடக்கூடாதுன்னா. நம்ம அந்த உபவாசம் எப்படி இருக்குன்னா, அழகாக தேவனுடைய சமூகத்தில் யாருக்கும் நம்ம சொல்லி கொண்டு தெரிய வேண்டாம், தூற்றி கொண்டு தெரிய வேண்டாம். நான் இன்னைக்கு உபவாசம்ப்பா, நான் ஃபாஸ்டிங் அப்படி நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம இருக்கிறது ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். என் பிரியமான தேவச்சனமே, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. முதலாவது நீ நல்லா சுத்தப்படுத்திக் கொள்ளு, உன் தலைக்கு எண்ணெய் பூசு அப்படின்னு சொல்லி அழகா எழுதப்பட்டு, நீ ஃபர்ஸ்ட் நல்லா தலையை வாரி உன் முகத்தை கழுவி உன்னை நீ குளித்து கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டு உன் வீட்டையும் சுத்தப்படுத்தி கொண்டு அறைக்குள்ள போய் அந்த அறைக்குள்ள உட்கார்ந்து தேவனை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடு. உன் பிரச்சனைகள், உடைய போராட்டங்களை சொல்லு. அதற்கு முன்பாக நன்றாக துதி, உன்னை தாழ்த்து தேவ சமூகத்துல தேவனோடு கூட முதலாவது ஐக்கியப்படு. அப்படி ஜெபிக்கும் பொழுதுங்க, எத்தனை மணி நேரம், அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10 மணிக்கு உள்ளே போனோம்னா கூட 2 மணி வெளியே இருந்தால் கூட நம்ம எப்படி இருப்போம்னா பலனாக இருப்போம், கொஞ்சம் கூட சோர்ந்து போக மாட்டோம். அதே போல் கொஞ்சம் கூட நம்மளுடைய முக வாடலாகவே இருக்காது, நம்ம பலனாக எழுந்து வருவோம். என் பிரியமான தேவச்சனமே, உபவாச ஜபத்தை முடிச்சுட்டு எழுந்து வரும்போது நம்ம பலனாக இருப்போம். எப்படின்னா, இந்த உன்னதத்தின் பலனால் நாம் தரிக்கப்படுகிறோம். உன்னதத்தின் ஆவியானவர் நம்ம மேல் ஊற்றப்படுவதனால் நம்ம அந்த பலனை பெற்றுக்கணும், பலனாக இருப்போம். 2வது நம்ம பார்க்கும்போது என்ன காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு வருமோ, இல்லை ஒரு 10 நாள் உபவாசம் இருந்துட்டேன்ப்பா, எனக்கு அந்த காரியம் கிடைக்கல நினைக்காதீங்க. கர்த்தர் கொடுப்பான்னு விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி கொண்டே போய் கொடுங்கள், நிச்சயமாய் கொடுப்பார். ஏன்னா நீங்கள் அவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் சரியாய் செய்து கொண்டு போகும் பொழுது நிச்சயமாய் தேவன் செய்தே ஆக வேண்டும். நாம் எப்படி அவர் சொன்ன கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, அடுத்ததாக அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் நிச்சயமாய் செய்வார். என் பிரியமான தேவச்சனமே, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்தால் போதும், மிச்சதை தேவன் செய்தே ஆக வேண்டும். ஏன்னா வாக்கு மாறாத தேவன், ஒருபோதும் பொய்யுரையாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம அவருடைய பாதத்தை, எதுக்கு இந்த உபவாச நாட்கள் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டு, ஏசப்பா எனக்கு நீங்க இதை செய்யுங்கப்பா. ஒண்ணு சகோதர சகோதரிகளே, நம்ம தேவை இல்லாததை நம்ம தேவன்கிட்ட கேட்கவே மாட்டோம். தேவை, ஒருவேளை நம்முடைய ஜெபத்தை நமக்கு பதில் வரலன்னு சொன்னா அது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை கேட்கிறோம் என்று நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவரோட பிரியமான காரியத்தை கேட்கிறோம் என்று சொன்னா தேவன் நமக்கு அவர் நிச்சயமாய் கொடுத்தே ஆக வேண்டும். எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தி போட்டு நமக்கு கொடுக்க வேண்டியதை தேவன் நிச்சயமாய் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர், அவர் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் என்றும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் பதிலளிக்கிறவர். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோம். அவருடைய வல்லமைக்காக, அவருடைய அபிஷேகத்துக்காக, நம்முடைய தேவைக்காக, நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்ம குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, ஒருவேளை மற்றவர்களுக்காக நம்ம திறப்புல நிற்கிறோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்டு அதற்குரிய பதிலை நமக்கு தருவார்
தருவார். என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. தலைக்கு நல்ல எண்ணெய் பூசி முகத்தை கழுவி நம்ம பார்க்கறதுக்கே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்து தேவ சமூகத்துக்கு போய் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, பாடல் பாடும்போது, துதிக்கும் போது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அப்பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம அவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அவருடைய சமூகத்தில் போய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பேன் என்று இந்த இடத்துல பிராமிஸ் பண்றார், வாக்கு பண்ணுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல எவ்வளவு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் பிதா உனக்கு பதில் கொடுப்பாருப்பா. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, யாருடைய பிதா? நம்ம பிதாங்க, நமக்கு பதில் கொடுப்பார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். நீ யாரை நோக்கி கூப்பிட்ட? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த வார்த்தைகளை, உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, உன் பிதாவிடத்துல உன் ஜபத்தை ஏறிடுன்னு சொல்றார். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அந்தரங்கத்தில் நம்ம ஜெபிக்கிற அந்த ஜபத்துக்கு தேவன் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார் என்று இந்த இடத்துல யார் சொல்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறார். நீங்க ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாய் தேவன் செய்வார் என்று இந்த இடத்துல அவரே பரிந்து பேசுகிறார் நமக்காக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளால எந்த நாள்ல முடியுமோ அந்த நாள்ல நம் பிரியமான தேவச்சனமே, தேவனுடைய சமூகத்துல திறப்புல நிற்கிற பிள்ளைகளாய் இருப்போம். பரிசேரும் சதுசேரும் வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிறாங்களாம். ஆனா நாம அவர்களை காட்டிலும் அதிகமாக இருந்து தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும். அவர்கள் இருக்கிற உபவாசம் எப்படின்னு அதுக்கு மேல நீங்க வாசிச்சீங்கன்னா புரியும். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி உபவாசம் எப்படி இருக்கணும்னு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம முகவாடலாக இருக்கக்கூடாது, தலைக்கு எண்ணெய் பூசணும், நம்முடைய முகத்தை கழுவிக்கணும், வீட்டை சுத்தப்படுத்தணும், நம்மளை சுத்தப்படுத்தணும், நம்ம சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்தில் போய் நாம் விழுந்து விட்டோம் என்று சொன்னால் தேவன் நம்மை தூக்கி எடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். அன்றைக்கு ஆகாரை பார்த்து கேட்கவில்லையா, ஆகாரே எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கவில்லையா? அப்படி நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்பார். என் பிரியமான தேவச்சனமே, உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்பார். உங்களுடைய ஜபத்திற்கு அவர் மறு உத்தரவு அருளச் செய்வார். இந்த உபவாச ஜபத்திற்கு வல்லமை இருக்கு என் பிரியமான தேவச்சனமே. அந்த ஜபத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் எத்தனை பேர் எஸ்தர் ஜெபித்தாங்க, அந்த ஜபத்துக்கு பதில் கிடைத்ததே. அது போலத்தான் நம்மவும் உபவாசம் இருந்து முடியாத காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள், ஆகாத காரியங்கள் எது இருக்கிறதோ அதற்காக ஒரு நாளை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. அப்படி உபவாசத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த உபவாச ஜபத்திற்கு பதில் உண்டு. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, விசுவாசத்தோடு, வைராகியத்தோடு நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறோமோ அந்த ஜபத்துக்கு பதில் உண்டு. என் பிரியமான தேவச்சனமே, ஜபத்தை நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த ஜபத்துக்கு தேவன் நிச்சயமாய் பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஜபம் உயிருள்ள ஜபமாக இருக்கட்டும், ஒரு ஜபம் ஜீவனுள்ள ஜபமாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறபடினால் நம்முடைய ஜபத்திலையும் ஒரு உயிர் இருக்கட்டும், நம்முடைய ஜபத்திலையும் ஒரு வல்லம் இருக்கட்டும், நம்முடைய ஜபத்திலையும் ஒரு ஜீவன் இருக்கட்டும். செத்த ஜபம் நம்ம செய்ய வேண்டாம் என் பிரியமான தேவச்சனமே. நம்ம ஜபத்தில் ஜீவன் இருந்தால் அந்த ஜீவனுக்கு ஒரு வல்லமை இருக்கும் அல்லவா? அதை போலத்தான் பிரியமான தேவச்சனமே, நம்முடைய ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஏனோ அவர் செய்வார், ஏனோ அவர் கொடுப்பார். அந்த ஜபத்தில் ஒரு இழிவாக இருக்கவே கூடாது, ஒரு முடிவு இருக்கணும், ஒரு ஜபத்தில் ஒரு விசுவாசம் இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும் என் பிரியமான தேவச்சனமே. அந்த ஜபத்தை தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஜபத்திற்கு ஒரு உயிர் இருக்கிற ஜபமாக நாம் செய்வோம். ஒரு உயிரிருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நாம் உயிரோடு இருந்தால் நம்முடைய ஜபமும் உயிரோடு இருக்கும் என் பிரியமான தேவச்சனமே. நம்முடைய ஜபத்தில் தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்வார். உபவாசத்தை கூட்டுங்கள் என்று வேதத்தில் நம்ம அநேக இடத்துல பார்க்க முடியும். உபவாச நாட்களை நீங்கள் கூட்டி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜபத்திற்கு தேவன் வல்லமையும் பலனையும் கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை ஆசீர்வாதிப்பார் என்று நாம் அநேக இடத்துல வேதத்தில்
பார்க்க முடியும். நான் இந்த ஒரே ஒரு வேத பகுதியை எடுத்திருக்கேன். இதை கொண்டு நீங்கள் தியானித்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. இயேசு மகாராஜாவே, உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. இயேசு மகாராஜாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி உபவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் அழகாய் கற்றுக்கொண்டு நடத்தி வந்தீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு அப்படியே செய்வீராக. நாங்கள் எங்களை உபவாச ஜபத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை நாங்கள் உபவாசிக்காமல் இருந்தால் இப்பொழுதிருந்து நாங்கள் உபவாசிக்க ஒரு காலத்தையும் நேரத்தையும் ஏற்படுத்தி உடைய சமூகத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற காரியங்களை கைகூடி வர பண்ணுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர தகப்பனே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எத்தனை காரியங்கள் தடைப்பட்டு இருக்கிறதோ, எத்தனை காரியங்கள் ஆகாததா இருக்கிறதோ, தள்ளப்பட்டு இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் நீர் எங்களுக்கு முடித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. காலங்கள் உருண்டோடி போயிருக்கலாம், வருஷங்கள் போயிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இன்னும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கர்த்தாவே நீர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக, ஒரு பெரிய மாற்றத்தை அவர்களுக்குள்ள கொண்டு வருவீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீராக, ஆசீர்வாதிப்பீராக. அந்த உபவாச நாட்களில் அவர்களோடு கூட இருந்து அந்த ஜபத்திற்கு ஒரு பலனையும் வல்லமையும் ஒரு ஜீவனையும் கொடுப்பீராக. கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நமக்கு ஸ்தோத்திரப்பா.